தரமைந்து புலமை பரிசில் பரீட்சையை வெற்றி கொள்வதற்காக தொடர்ச்சியாக தினசரி வகுப்புகளில் ஈடுபடுகின்றோம். அதாவது எனக்கு தேவை ஏற்படுகின்ற தினங்களில் வகுப்புகள் நடத்தப்பட மாட்டாது. மற்றும்படி தினசரி திங்களிலிருந்து வெள்ளி வரையிலே அதிகாலை 5 மணிக்கும் சனி ஞாயிறில் 1 மணியிலிருந்து 2 மணி வரையிலான வகுப்புகளும் நடத்தப்படுகின்றது. அந்த சனி ஞாயிறு வகுப்பு கூடி 4ஆம் மாதத்திலிருந்து ஏப்ரல் மாதத்திலிருந்து அதிகாலையாகத்தான் மாற்ற இருக்கின்றேன். அதாவது காலை 5லிருந்து 6 மணி வரை. ஏனென்றால் உண்மையிலேயே அதிகாலை வேளையில் கற்பது உங்களுக்கு நிறைந்த பலனை தரும் என்பதை நீங்க புரிந்து கொண்டிருப்பீர்கள். மற்ற இந்த வகுப்புகளில் பங்கு பெற்றுகின்ற பிள்ளைகள் நிச்சயமாக மேசை கதிரையில் தனிமையில் அமர்ந்திருக்க வேண்டும். அதாவது சிலவேளை தங்களுக்கு இது அதாவது இன்டர்நெட் பிரச்சனை இருந்தால் வேறு இடங்களில் இருக்கலாம். அதுக்காக மேச கதிரியை தவிர்த்து சோபாவில் இருந்து கற்பதை நீங்க நிறுத்திவிடுங்கள். கயா உங்களைத்தான் குறிப்பிடுகின்றார். அப்ப பிள்ளைகள் ஏனென்றால் கற்பதற்கு ஒரு மரியாதை கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தாதான் நாங்கள் அந்த கல்வியை திறம்பட கற்கக்கூடியதாக இருக்கும். இதை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். சரி பிள்ளைகள், நாங்கள் இப்பொழுது அதாவது வினாத்தாள் 1க்கு நுண்ணறிவு விடயங்கள், வினாத்தாள் 2க்கு தமிழ், கணிதம், சுற்றாடல், ஆங்கில, சிங்கள சொற்கள், கட்டுரையாக்கம் என்ற பகுதிகள் படிக்கிறோம். அதில் சுற்றாடல் சார்ந்த செயற்பாட்டில் கடந்த வகுப்பிலே வீதி சமிக்கைகள் பற்றி கற்பித்தனான். அப்ப வீதி சமிக்கை என்பது ஒரு பரந்த பரப்பு. அது எல்லாத்தையும் ஒரே தினத்திலே உங்களுக்கு கற்பித்து விடவோ அல்லது உங்களால் புரிந்து கொள்ளவோ முடியாது. அப்ப இது நீங்கள் நாளாந்த வாழ்க்கையில தேடுதல் மூலம். எப்படி தேடுதல் என்றால், நீங்கள் எங்க போனாலும் வீதிகளில் இருக்கின்ற வீதி சமிக்கைகளை பார்த்து அதனுடைய கருத்துக்களை புரிந்து கொள்ளணும். அதற்கு அடிப்படை கருத்தாக நான் நேற்று சில விடயங்கள் சொன்னான். மஞ்சள், நீல, சிவப்பு நிறங்களின் கருத்து, வட்டமாக சிவப்பு நிறத்துல குறுக்கோ உள்ளதனுடைய கருத்து சொன்னான். மஞ்சள் நிறம் என்பது சாய் சதுரமாக குறியீடுகள் இருக்கும். அநேகமாக அந்த கருத்து முன்னால் உள்ள அபாய எச்சரிக்கையை முன்கூட்டியே தெரியப்படுத்துவது. அதே போல நீலம் சதுரமாக இருக்கும். சதுர பின்னணி, அதாவது மஞ்சள் பின்னணி, சதுர பின்னணி. சதுர பின்னணியில இருப்பதன் கருத்து நீளத்தில தகவல்கள், பெட்ரோல் நிரப்பு நிலையம், விமான நிலையம், சிற்றுண்டி சாலை போன்ற தகவல்களை தருவதாக இருக்கும். அதே போல சிவப்பிலே இருப்பது கட்டாயம் செய்ய வேண்டியது, கட்டாய வீதி சமிக்கைகள். அதே நேரம் சிவப்பிலே வட்டத்துக்குள்ள இருக்கிற குறுக்கு கோடோடு உள்ளது தடை செய்யப்பட்ட வீதி சமிக்கைகள். சரி பிள்ளைகள், நாங்கள் இன்றைக்கு தொடர்ச்சியாக அந்த சுற்றாடல் சார்ந்த வினாக்கள்ல அடுத்த பக்க எனது வெற்றிக்கணி இதழ்ல உள்ள அடுத்த பக்க வினாக்களுக்கு விடை காணும் முயற்சியில் நாங்கள் ஈடுபட போகின்றோம். இந்த கற்கையின் மூலம் நீங்கள் பயனடைய வேண்டுமாக இருந்தால் தகவல்களை சரியாக பெற்று பயனடைய முயற்சி செய்யுங்கள். இப்பொழுது நான் இந்த காட்சி படங்களை உங்களுக்கு காண்பிக்கின்றேன். இப்ப நாங்க கற்க வேண்டிய விடயம் இந்த பக்கத்திலே நேற்று நாங்கள் பார்த்த விடயங்கள் இருக்கின்றது. அதாவது வீதி சமிக்கை, இதுகளை பற்றி வினாக்கள் மாணவர்களிடம் கேட்டு விடை காணும் முறைகள் கேட்டிருந்தனர். அப்ப இதுல நேரத்தை விடயம் செய்யாமல் இதன் மறுபக்க வினாவுக்கு நான் இன்று போகப் போகின்றேன். ஏனென்றால் இதுல உள்ள விடயங்கள் எல்லாம் உங்களுக்கு நேற்று கற்பிக்கப்பட்டது, உங்களால் புரிந்து கொண்டிருக்க முடியும். இதை தொடர்ச்சியாக மீட்டு கற்று நீங்க நல்ல பலன் அடையுங்கள் என கூறிக்கொண்டு, நான் இப்போ உங்களுக்கு அடுத்த பக்க வினாக்களுக்கு விடை காணும் விளக்கத்தை வழங்க விளைகின்றேன். இப்ப நீங்க அடுத்த பக்க வினா
அதாவது சுற்றாடல் சார்ந்த செயற்பாட்டில் அடுத்த பக்க வினாவில 43 இருந்து விடை காண் விளக்கங்கள் நான் உங்களுக்கு வழங்குகிறேன். மிக கவனமாக கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். இதுல 43வது கேள்வி, உப்பு நீரில் முட்டை மிதப்பதற்கும் நன்னீரில் முட்டை அமிழ்வதற்குமான காரணம் யாது? இது நான் காணொலியாக செய்து கூடி போட்டிருக்கிறேன். அதாவது 2 கிளாஸ்ல தண்ணி இருக்கிறது. சும்மா சாதாரண நன்னீர், நாங்கள் குடிக்கக்கூடிய நீர். ஒரு கிளாஸ் அந்த நன்னீருக்கு கொஞ்சம் உப்பை அடர்த்தியா போடணும். உப்பை போட்டு கரைக்கிறது. கரைத்த பிறகு 2 முட்டை எடுக்கிறது. 2 முட்டையையும் அந்த கிளாஸ் நீருக்குள்ள போடுறது. அந்த உப்பு நீர்ல போடப்பட்ட முட்டை மிதக்கும், நன்னீர்ல போடப்பட்ட முட்டை தாழும். இதுகளெல்லாம் பிள்ளைகள் எங்களை சூழலில் இருக்கிற பல விடயங்களை அறிவதற்கான ஒரு ஆர்வம். அப்ப நீங்க இதுகளை செய்து பார்க்க வேண்டும். நீங்க கல்வி சம்பந்தமான ஆய்வுகளை பரிசோதனைகள்ல வீடுகளில் செய்து பாருங்க. அப்ப அதுல அனுபவ கல்விதான் உண்மையான ஏட்டுக்கல்வியை விட சிறப்பானது. அதாவது ஏட்டறிவு கற்றறிவு, அதாவது ஏட்டுக்கல்வி பட்டறிவு என்று 2 இருக்கின்றது. ஏட்டறிவு என்றால் படித்து அறிவது, பட்டறிவு என்றால் அனுபவித்து அறிவது. அதில் எது சிறப்பானது என்றால் அனுபவித்து அறிவது. சீனி இனிக்கும் என்பது நாங்க சீனியை நாக்கில வச்சு சுவைத்து பார்த்தால்தான் அதனுடைய இனிப்பின் சுவை தெரியும். இனிப்பின் சுவையை ஒருத்தர் இன்னொருத்தர் சொல்லிக் கொடுக்க முடியாது. அதே மாதிரிதான் உரைப்பு, நெருப்பின் குணங்கள், அதாவது பண்புகள். அதே போல நாங்க அறிவை கூடி அனுபவத்திலே அறிவை பெறுவது சிறப்பானது. அப்ப நீங்க இதை சொல்லணும், 2 பாத்திரத்துக்கு ஒரு அளவு நீரை எடுக்கணும், ஒன்றுக்கு உப்பை நிறைய போடணும், அதுக்கு முட்டையை போட்டு பார்க்கணும், இன்னொரு பாத்திரம் அதே மாதிரி எடுத்து அதுக்குள்ள சும்மா சாதாரண நன்னீர் குடிக்கிற தண்ணீரை விளவணும், அதுக்குள்ளே வேறு ஒரு முட்டையை போட்டு பார்க்கணும். அதாவது உப்பு நீருக்க முட்டை மிதக்குது. அப்ப உங்களுக்கு தெரியணும், ஓஹோ இந்த தண்ணீர் இந்த செறிவு அதிகம், செறிவு கூட. எங்களுக்கு நன்னீருக்கும் உப்பு நீருக்கும் குடிக்க வித்தியாசம் தெரியும். கடல் நீர் எல்லாம் உப்பு நீர், அதுக்காக கடல் நீருக்கு முட்டையை போட்டோடனே மிதக்காது. ஏன்னா கடல் நீரின் செறிவு பத்தாது, இன்னும் கொஞ்சம் உப்பு கூடுதலாக இருக்கணும். இப்ப உப்பள பகுதிகளில் இருக்கிற கடல் நீர்ல மிதக்கும். ஆனா சாதாரண எல்லா இடத்திலும் அதே மாதிரி செறிவு கூட இருக்காது. அப்ப உப்பு நீர் முட்டையில மிதப்பதற்கும் நன்னீரில் தாழ்வதற்குமான காரணம், அமிழ்வதற்குமான காரணம் உப்பு நீர் செறிவு கூடியது என்பது தான் அதற்கான தீர்வு ஆகும். அப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் என்றால் இவையெல்லாம் நீங்கள் செய்து பார்க்க வேண்டிய ஆய்வுகள். அடுத்த 44வது வினா, நீர் பிசாசு என்பது, அதாவது பிசாசு என்பது எங்களை பயமுறுத்துவதற்காக குழந்தை பருவத்தில் இருந்து பெரியவர்களால் புரியப்பட்ட ஒரு புனை பெயர். பிசாசு என ஒரு உயிரினம் இல்லை. ஆடு மாடு கோழி எல்லா உயிரினம் இருக்குது. பிசாசு பேய் என்பதெல்லாம் புனியப்பட்ட பொய் பெயர்கள். அதை நிச்சயமா தெரிஞ்சு கொள்ளுங்க. எல்லாம் பித்தலாட்டம். சில மாறாட்ட புத்தி படைத்தவர்கள் அந்த சொல்ல பயன்படுத்துவார்கள், அதை நம்பிடாதீர்கள். அப்ப பிசாசு என்பது, அப்ப இதுல நீர் பிசாசு என்று ஆதிகாலத்தில இருந்து ஒரு பெயரை பயன்படுத்தி வருகிறார்கள். நீரை கொண்டு மிருகங்களை, அதாவது வயல்களில் இரவு நேரத்தில் காவல் இருக்க முடியாது. இரவு நேரத்தில் அநேகமான மிருகங்கள், மக்கள் இருக்க மாட்டார்கள் வயல்களில் தெரிந்து விவசாய நிலங்கள்ல அந்த அதில் இருக்கிற பயன்களை எல்லாம் வந்து உண்டுவிடும். அப்ப சில வயல்வெளிகள்ல காவல் இருப்பார்கள். அதாவது மிருகங்கள், பறவை குறைவு, மிருகங்கள்லாம் கூடுதலாக வந்து அந்த விவசாய பயன்களை அழித்து விடும். அவை விவசாயம் செய்கிறதே அந்த பயனை பெறுவதற்காகத்தான். அதை அழித்து விட்டால் அவைக்கு நஷ்டம். அப்ப அவர்கள் அதுக்காக காவல் இருப்பார்கள். அப்ப காவல் இருக்கிறதை விட அவர்கள் ஒரு நவீன முறையை கண்டுபிடித்தார்கள், நீர் பிசாசு என்பது. என்ன, இந்த மிருகங்களை கலைக்கிறதுக்கு போலியாக மஞ்சள் போன்ற உருவத்தில தடியோட
அதாவது வெகுளியாக வெகுளி கட்டி வைப்பார்கள். வெகுளி முகங்கள் மனிதர்கள் அது வெகுளித்தனமாக இருக்கும். பானையில முகத்தை கீறி அந்த பானையை உயரமாக வைத்து அதுக்கு தடிகளை கட்டி பழைய சேட்டுகள் கலசான அணிய வைத்து அது ஒரு மனிதன் கையை உயர்த்தி கொண்டு இருப்பது போல செய்தார்கள். ஆனா இந்த மிருகங்களும் கொஞ்சம் புத்தி இருக்கு, கொஞ்ச நேரம் உற்று பார்க்கும். அதுல ஒரு நடமாட்டம் இல்லை, வெறும் இந்த நேரம் கையை உயர்த்தி கொண்டு நிற்கிறாரோ போட்டு மல்ல கிட்ட போய் பார்க்கும். அவ்வளவுக்கு மிருகங்களும் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளும். அதுக்கு பிறகு பயம் இல்லாம அவர் அந்த பார்த்துட்டு நிற்க வேண்டியான், இது தன்னுடைய சாப்பாட்டை பார்த்துட்டு போயிடும். அப்ப இந்த மிருகங்களை கலைக்கிறதுக்கு அவர்கள் வேறு ஒரு உபாயத்தை பயன்படுத்தினார்கள். ஒரு தண்ணீர் தேங்கில இருந்து தண்ணீர் ஏதாவது ஒரு தேங்கி நிற்கிற இடத்துல இருந்து பள்ளமான இடமாக தண்ணியை கொஞ்சம் சாய்வாக வந்து கொஞ்சம் தண்ணி சேர்ந்த உடனே அது ஒரு துலா மாதிரி, கிணற்று துலா மாதிரி, அந்த துலாவில ஒரு பக்கம் தண்ணி தேங்கின உடனே ஒரு பக்கெட் மாதிரி வைத்து தண்ணி அதுக்குள்ள தண்ணி சேர்ந்தவுடன் அந்த பாரத்திலே அதை கீழே இறங்கி பட்டார் என்ற ஒரு தகரத்தில் அடிக்கிற போது அது பயங்கரமான சத்தத்தையும் அந்த தண்ணீர் விழுந்து ஓடுகின்ற சத்தமும் மிருகங்களை பயமுறுத்தி கலைக்கும். இதான் நீர் பிசாசு என்கின்ற செயற்பாடு. இப்ப நான் அதை பற்றி கீறி காட்டுகிறேன் பாருங்கோ. இப்ப உயரமான ஒரு இடத்துல சும்மா செய்வதாக இருந்தால் ஒரு வாட்டு தேங்க் மாதிரி ஒரு பழைய தேங்க் இன்னும் ஒன்றில் தண்ணியை நிரப்புறது. இந்த தண்ணி ஒரு தண்ணீர் அதாவது இப்படியாக ஒரு துலா மாதிரியானது இங்கே ஒரு இந்த அதாவது நடுவில் அசைகிற இடத்தை வைத்துக்கொண்டோ இதுக்குள்ள இந்த தண்ணி வந்து மெல்ல மெல்ல சேர்ற மாதிரி வழி செய்திருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக. இந்த இடத்துல நல்ல பாரமான கல்லுகள் கட்டப்பட்டிருக்கும். அதான் இது இங்க தாண்டி இருக்குது இந்த துலாவில. இதுக்குள்ள தண்ணீர் சேர சேர இந்த கல்லின் பாரத்தை விட இந்த நீரின் பாரம் கூடைக்குள்ள அந்த தண்ணீர் படாரண்டு இங்க தகரம் இருக்கும். அதாவது மிக மெல்லிய தகரத்தை வைத்திருப்பார்கள். இந்த தண்ணீர் கூடின உடனே இந்த தகரத்துல வந்து இது விழும். பட்டாரன்று விழுந்த உடனே இந்த சத்தம் அது இந்த பக்கமும் தகரத்தை வைத்து இது தண்ணி கீழே போய் தண்ணி கீழே ஊத்துண்ட உடனே விழுகிற மாதிரி செய்யலாம், இந்த பக்கம் செய்யலாம். அது நீர் பிசாசு. அப்ப இந்த தண்ணீரால இந்த வந்து இந்த கல்லு பக்கம் தான் செய்யணும். இதை விட கல்லு பக்கம் செய்கிறதான் உசிதமானது. அப்ப தண்ணி கூட கூட இந்த விரல் கீழே வந்த உடனே தண்ணி முழுவதும் வெளியேறிவிடும். தண்ணி வெளியேறினோடனே துலா இப்படி நிற்கின்றது, இதுல கல்லி இருக்கின்றது. அப்ப தண்ணி முழுக்க வெளியேறின உடனே இந்த துலா என்ன செய்கின்றது, பட்டாரன்ற தகரத்துல விழுகின்றது. அப்ப டமார் என்ற ஒரு பயங்கரமான சத்தம் கேட்கும். தண்ணி இங்க முதல் ஓடிய சத்தம், அதுக்கு பிறகு டமார் என்று விழுகிற சத்தம், இரண்டும் கேட்டவுடனே மிருகங்கள் பயத்தில ஓடிவிடும். இதைத்தான் நீர் பிசாசு என்று சொல்றது. அப்ப இதற்கான விடை பிராணிகளை விரட்டும் செயற்பாடு. இதுகளெல்லாம் பழைய காணொலிகள்ல நான் நிறைய போட்டிருக்கிறேன், நீங்க தேடி பாருங்க. சரி பிள்ளைகள், இனி அடுத்த வினாவுக்கு போவோம். தாவரங்கள் நாடி வளர்வது சூரிய ஒளியை, நிழலை, நீரை. தாவரங்கள் சூரிய ஒளியைத்தான் நாடி வளர்கின்றது. நீங்க வீட்டுக்கு ஒரு பூச்சாடியை வைப்பீர்களா இருந்தால் ஏதாவது ஒரு தாவரத்தை, அந்த தாவரத்தின் இலைகள் வீட்டுக்குள்ள உள்ளது இல்லாம ஜன்னலூடாக சூரிய ஒளியை நாடித்தான் செல்லும் என்பதை நீங்க காணக்கூடியதாக இருக்கும். பரிசோதனை செய்து வெயில்ல இருக்கிற தாவரத்தின் இலைகள் பச்சையாக இருக்கும். இணல் பிரதேசத்துல நிழல் உள்ள பிரதேசத்துல நாங்கள் தாவரங்களை வைத்தால் அது சூரிய ஒளி படாம உணவு தயாரிக்காம வாடி வதங்கி வெள்ளையாக இருக்கும். இந்த சந்தர்ப்பத்தில் அடுத்த தாவரங்களின் பூக்களின் பயன்பாடு, பழத்தை வெட்டினால் ஒட்டுத்தன்மை உள்ள பால் சுரப்பது போன்ற விடயங்கள் பெறுகின்ற இடத்துல நான் உங்களுக்கு சுற்றாடல் சார்ந்த ஒரு விடயத்தை உங்களுக்கு கற்பிக்க வேண்டிய நிலைக்கு வருகின்றேன்.
அப்ப இன்றைக்கு நான் இந்த பகுதியில 3 வினாக்கள் தான் பார்வையிட்டேன். இத்தோடு நான் உங்களுக்கு சுற்றாடல் சார்ந்த உயிருள்ள உயிரற்ற உயிருள்ளவற்றின் பண்புகள் அதன் உயிரற்றதற்கும் உயிருள்ளதற்கும் உள்ள பண்பு வித்தியாசங்கள் என்பது பற்றி விரிவாக சொல்லித்தர வேண்டி இருக்கின்றது. ஏனென்றால் எல்லாவற்றையும் நான் உங்களை வகுப்பில முழுக்க கற்பிக்க முடியாது. நிச்சயமாக நீங்கள் ஏற்கனவே வெளியிட்ட காணொலிகளை பாருங்கோ, அதாவது பழகுங்கோ, அப்படி தேட பழகுங்கோ, கற்பதற்கு பழகுங்கோ, அதோட நான் கற்பிப்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். சரி பிள்ளைகள், இப்ப விடயத்துக்கு வருகிறேன். எம்மை சூழ உள்ள பொருட்கள் உயிருள்ளவை உயிரற்றவை என 2 வகையாக இருக்கின்றது. இப்ப எங்களை சூழ இருக்கின்ற பொருட்களை, எங்களை சூழ உள்ளவை உயிருள்ளவை உயிரற்றவை என்று 2 வகையாக பிரிக்கலாம். அப்ப இந்த உயிருள்ளதற்கும் உயிரற்றதற்கும் என்ன வேற்றுமை? உயிரற்றது என்றால் கல் மண், அதான் உயிரற்றது. உயிருள்ளது என்பது சகல பிராணிகளும் நீர்வாழ் உயிரினங்கள் தாவரங்கள் கூடி உயிருள்ளவை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்ப உயிருள்ளவைக்கும் உயிரற்றவைக்கும் இடையில உள்ள பிரதான வித்தியாசத்தை நாங்கள் புரிந்து கொள்வோம். உயிருள்ளது வளர்ச்சி அடையும். அதாவது உயிருள்ளதிலே இருக்கிற பண்பாடுகள் என்னென்றால், முதலாவது அது வளர்ச்சி அடையும். அப்ப உயிரற்றது வளர்ச்சி அடையாது. இரண்டாவது, உயிருள்ளது இனத்தை பெருக்கும், தன்னுடைய இனத்தை பெருக்கும். உயிரற்றது இனம் பெருக்காது. மூன்றாவது, உயிருள்ளது இடம்பெயரும். இடம்பெயரும் என்றால் ஒரே இடத்துல இருக்காது, வேற இடத்துக்கு போகும், இடம்பெயரும். அப்ப உயிரற்றது இடம்பெயராது. அப்ப நாங்க 3 பண்புகள் முக்கியமாக பார்த்தோம். அதாவது இனத்தை பெருக்கம், இனப்பெருக்கம். அப்ப உயிருள்ளதுல வளர்ச்சி நடந்து கொண்டிருக்கும். எந்த உயிரினம் என்றாலும் எந்த உயிரினத்துக்கும் ஒரே நிலைப்பாடு இல்லை. காலத்துக்கேற்ப அவை மாறுபடும். இப்ப சிறிய தாவரமாக இருக்கிறது பெரிய மரமாக வந்து பெரிய விருட்சமாக பெரிய மரமாக பிறகு பறவை இல்லாமல் போகின்றது. அதே போல ஒரு மனிதன் குழந்தைய பிறக்கிறான், சிறுவனாகிறான், வாலிபனாகிறான், பிறகு முதியவனாகி இறக்கிறான். இதுதான் வாழ்க்கை வட்டம். அப்ப உயிருள்ளவை வளர்ச்சி அடையும், காலத்துக்கு ஏற்ப நாளாந்தம் மாற்றம் நடக்கும். ஆனா உயிரற்ற பொருட்கள்ல அப்படி மாறுபாடு நடவாது என்று சொல்ல முடியாது. ஆனா இந்த உயிருள்ளது வளர்ச்சி அடைவது போல வளராது. உயிரற்ற பொருட்களையும் மலைகள் எல்லாம், மலை பிரதேசங்கள், மலைகள் தண்ணிகள் வெயிலால் தாக்கப்பட்ட, மழை பெய்கிற போது மழை துணி படுது, வெயில்ல வெப்பம் அடையுது, அதால அவை மாற்றம் அடையுது. என்ன மாற்றம் அடையுது? அந்த கல்லுகள் எல்லாம் மண்ணாக மாறுது. ஆனா அது விரைவாக நடைபெறுவதில்லை. இது உயிர்ப்பு நிலை மாற்றம், அது உயிர்ப்பில்லாத மாற்றமாக இருக்கலாம். ஆன முறையில உயிரற்றதில வளர்ச்சி இல்லை என்று நாங்கள் கருதிக்கொள்வோம். அடுத்தது, உயிருள்ளவை இனத்தை பெருக்குது, தன் இனத்தை பெருக்கும். ஆடு குட்டி போடும், மாட்டு கன்று போடும். அப்படி ஒவ்வொரு இனம் தன்னை பெருக்கிக் கொள்ளும். தாவரங்கள் கூடி தம்முடைய இனத்தை பெருக்கும். மீனினம் கூடி நீர்வாழ் இனங்களும் தங்களுடைய இனத்தை பெருக்கும். எல்லா உயிருள்ளவையும் தன்னுடைய இனத்தை பெருக்கும். அடுத்தது இடம்பெயரும். உயிருள்ளவை ஒரு இடத்துல இல்லாது இன்னொரு இடத்துக்கும் இடம்பெயரும். ஆனால் அந்த இடத்தில தான், இடம்பெயர்ற தன்மையில தான் இங்க உயிருள்ளவையே 2 வகையாக பிரிக்கின்றோம். பிராணிகள், தாவரங்கள் என்று பிரிக்கின்றோம் இரண்டாவதாக. அப்ப பிராணிகள் என்பது இடம்பெயரும், தாவரங்கள் இடம்பெயர்வது இல்லை. அப்பதான் எங்களுக்கு இந்த 4வது விடயம் முக்கியமாக இருக்கின்றது. உணவு உண்ணுதல். உயிருள்ளவை உணவு உண்ணும். நல்லா கவனிங்கோ. உயிருள்ளவை வளர்ச்சி அடையும், இனம் பெருக்கும், இடம்பெயரும் என்று சொன்னான்.
ஏன் இடம்பெயருகின்றது என்றால் உயிருள்ளவை உணவு உண்ணுகின்றது, அதற்கு உணவு தேவை. அப்ப உணவு தேவையாகியபடியேத்தான் பிராணிகள் இடம்பெயருகின்றது. ஆனா தாவரங்கள் இடம்பெயராது எவ்வாறு உணவை தேடுகின்றது? அவை தாமாகவே தமக்குள் உணவை தயாரித்துக் கொள்ளுகின்றது. தாவரங்கள் தாமாக உணவு தயாரிக்கின்றது. இப்ப நாங்க தாவர உணவு தயாரிப்பு பற்றி ஓரளவு விரிவாக பார்ப்போம். ஏனென்றால் பிராணிகளின் உணவுகள் உண்ணுற பிராணிகள் பற்றியதுகள் மேலதிகமாக நாங்கள் தகவல்களாக கற்றுக்கொள்ளலாம். இந்த தாமாக உணவு தேடுவதற்காக ஆனபடியாத்தான் இது இடம்பெயராது ஒரே இடத்தில் நின்றாலும் தம்மிலேயே தாம் உணவு தேடுகின்றது. பிராணிகள் எல்லாம் இடம்பெயர்ந்து உணவை தேடி உண்ணுகின்றது, வேட்டையாடுகின்றது. ஏதாவது ஒரு வகையில இடம்பெயர்ந்துதான் அவை உணவை தேடுகின்றது. பெரிய பிராணி சின்ன பிராணியை சாப்பிடுகின்றது. மீன்கள் எல்லாம் பெரிய மீன் சின்ன மீனை சாப்பிடும். அதே மாதிரி பெரிய மனிதர் சின்ன மனிதரை சாப்பிடுவதில்லை. ஆனா அவர்கள் பிராணிகளாக இருந்து பெரிய மனிதர் கோழியை சாப்பிடுவான், ஆட்டை சாப்பிடுவான், மாட்டை சாப்பிடுவான், சிறிய மிருகங்களை எல்லாம் சாப்பிடுவான். அப்ப இடம்பெயர்ந்துதான் அந்த உணவை தேடுகின்றான். ஆனா தாவரங்கள் தம்மிலே தாமே உணவு தயாரிக்கிற ஒரு ஆற்றலை பெற்றிருக்கின்றது. அப்ப அந்த உணவை தயாரிப்பதற்கு தாவரங்கள் நிலத்திலே இருந்து நீரை பெறுகின்றது. இப்ப ஒரு தாவரத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால், இப்படியாக ஒரு தாவரம் இருக்கின்றால் அந்த தாவரத்தின் இலைகள்ல பச்சையம் என்கின்ற பகுதி இருக்கின்றது. பச்சையம், அந்த பச்சையம் என்கின்ற பகுதியிலே நிலத்திலே இருந்து பெறப்படுகின்ற நீர் வந்து சேருகின்றது. சூரிய ஒளி கிடைக்க வேண்டும். அதனால் தான் தாவரங்கள் சூரிய ஒளியை நாடி வளர்கின்றது. அப்ப சூரிய ஒளி கிடைக்கின்ற போது இலைகளில் இருக்கின்ற பச்சையம் என்கின்ற பகுதியில தரையிலிருந்து புறப்பட்ட நீர் இங்கே வந்து அடைந்து நீரோட சூழலில் இருக்கிற காற்றை அது இழுக்கின்றது. காற்றின் தேவை. காற்றை பெற்று காற்றிலே இருக்கிற கார்பனீர் ஆக்சைடு CO2 என்று சொல்றது, கார்பனீர் ஆக்சைடை எடுத்து அந்த தாவரங்கள் இலைகளில் உணவு தயாரிக்கின்றது. அப்ப உங்களுக்கு இது ஓரளவுக்கு தெரிந்திருக்கணும். தெரிந்திருந்தால்தான் நாங்கள் சுற்றாடல் சார்ந்த செயற்பாட்டுல சகல கேள்விகளுக்குமான விடைகளை ஓரளவு விரிவாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்ப தாவரங்கள் உணவு தயாரிக்கின்ற போது மட்டும்தான், அதாவது கார்பனீர் ஆக்சைடு என்ற கரியமில வாயு என்கின்ற எங்களுக்கு உதவாத நச்சுத்தன்மை உள்ள வாயுவை உள்ளெடுத்து ஆக்சிஜன் என்கின்ற அதாவது பிராணவாயுவை வெளிவிடுகின்றது. இந்த பிராணவாயு எங்களுக்கு மிகுந்த பயனாக இருக்கின்றது. சுவாசத்துக்கு, எரிதலுக்கு, சகல செயற்பாடுகளுக்கும் பிராணவாயு பயனுள்ளதாக இருக்கின்றது. அப்ப தாவரங்களை நாங்கள் தாவரங்களுக்கு அருகில இருப்பதும் பெரிய மரங்களுக்கு அல்லது எங்களுடைய அயல் சூழலில் மரங்களை நடுவதன் காரணம் என்னன்னு சொன்னால் எங்களுக்கு தூய ஆக்சிஜன் கிடைப்பதற்காக. அப்ப தாவரங்கள் உணவு தயாரிப்பதற்கு மட்டும்தான் கார்பனீர் ஆக்சைடை எடுத்து ஆக்சிஜனை வெளியேற்றும். ஆனா தாவரங்கள் சுவாசத்துக்கு அதுக்கும் ஆக்சிஜனை எடுத்துதான் கார்பனீர் ஆக்சைடை விடும். ஆனா தாவரங்கள் சுவாசிக்கின்றதுக்கு எடுக்க ஆக்சிஜனை விட அது உணவு தயாரிப்பதன் மூலம் வெளிவிடுகின்ற ஆக்சிஜன் அதிகமாக இருக்கும். இந்த ஒரு காரணத்தால் தான் இரவு நேரங்கள்ல தாவரங்களுக்கு கீழே நித்திர கொள்ள வேண்டாம் என்று முதியவர்கள் ஆலோசனை கூறினார்கள். அதை கேட்காதவர்களுக்காகத்தான் பெரிய மரங்களுக்குள்ள இரவில பிசாசு அடிக்கும் என்ற பொய்க்கதைகளை பரப்பினார்கள். ஏனென்று சொன்னால் பெரிய மரங்களுக்கு கீழே இரவில உணவு தயாரிப்பு நடைபெறாது, சூரிய ஒளி கிடைக்கவில்லை. அப்ப சுவாசம் மட்டும்தான் நடக்கும். அப்ப அதுக்கும் ஆக்சிஜன் இழுக்கும், எங்களுக்கும் ஆக்சிஜன் தேவை. அப்ப அந்த சூழலில் ஆக்சிஜன் போதாமை இருக்கும். அதுக்கும் கார்பனீர் ஆக்சைடு தான் சுவாசத்தால் விடும், எங்களுக்கும் கார்பனீர் ஆக்சைடு விடுகின்ற போது எங்களுக்கு சுவாசிப்பதற்கு ஆக்சிஜன் கிடைக்காம நாங்கள் கார்பனீர் ஆக்சைடை உள்ளுக்கெடுத்தால் எங்களுக்கு மயக்க நிலை கூடி வரலாம். அதால தான் இரவு நேரங்களில் தாவரங்களுக்குள்ள தூங்குவது, நித்திரை செய்வது கூடாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். சரி பிள்ளைகள், இனி விடயத்துக்கள் ஓரளவு நுழைவோம். இது ஆரம்ப கருத்துக்கள். இதுகளை ஆர்வமாக நீங்கள் தேடி கற்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அப்ப தாவரங்களை
தாவரங்கள் நாடி வளர்வது சூரிய ஒளியை. என்ன காரணம்? உணவு தயாரிப்பதற்கு. தாவரங்கள் இடம்பெயராது. அப்ப இடம்பெயர்ந்தா தான் உணவு தேட முடியும். அப்ப இடம்பெயராம இருந்து ஒரே இடத்துல நின்று அது உணவு தயாரிக்கணும் என்று சொன்னால் அது சூரிய ஒளி தேவை. பச்சையம் என்ற இடத்துல நிலத்திலே இருந்து கிடைக்கின்ற நீரம், சூழலிலே இருந்து கிடைக்கின்ற காற்றின்ற கார்பன் டை ஆக்சைடும் சேர்ந்து உணவை தயாரிக்கின்றது. அன்பு குழந்தைகளே, நான் இப்ப விடயங்களை விரைவாக சொல்லித் தருவதாக நீங்க கருதினால் அது உங்களோட தவறு. ஏனென்றால் நீங்கள் ஒரு விசாலமான அறிவு பெற வேண்டும் என்றால் கொஞ்சம் ஆர்வமாக இதை கேட்டு பழகினீர்களாயிருந்தால் இது கற்க முடியும். முடியாத விடயம் அல்ல. ஏனென்றால் இந்த வகுப்பில் நான் கற்பித்த பிறகு சில பிள்ளைகளிடம் கேட்டால் அந்த பிள்ளைகள் அப்படியே கேட்டு விளங்கி சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக இருப்பார்கள். திறமைந்து புலமை பரிசில் பரீட்சை என்பது திறமையான பிள்ளைகள்ல அதிதிறமையான பிள்ளையை தெரிவு செய்கிற பரீட்சை. அப்ப திறமையான பிள்ளையில கேட்கும் ஆற்றல், விளங்கிக் கொள்ளும் ஆற்றல், அதாவது கிரகிக்கும் ஆற்றல், அதை வெளிப்படுத்தும் ஆற்றல் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்ப அதற்கேற்ற மாதிரி உங்களையும் மாற்றிக்கொள்ளுங்கள். இனி 46வது கேள்வியை பார்ப்போம். தாவரத்தின் பூக்களின் பயன்பாடு அல்லாதது இது. தாவரங்கள்ல பூக்கள் இருப்பதை நீங்க பார்த்திருப்பீர்கள். அந்த பூக்களின் பயன்பாடு இனப்பெருக்கத்துக்கு உதவுகின்றது. ஏனென்றால் பூவில தான் மகரந்த மணி என்கின்ற மணிகளும், அதாவது அதன் கருக்கட்டலுக்கான அதாவது அதன் பகுதிகளும் காணப்படுகின்றன. அப்ப இனம் பெருக்குவதற்கு தாவரங்கள் பூக்கள் உதவி செய்கின்றது. மற்ற பூச்சிகளை கவருதல், பூக்களை நோக்கி பூச்சிகள் போகுதென்றால் அது பூக்கள் பூச்சிகளை விரும்பி வரவேற்கின்றது. ஏனென்று சொன்னால் அவை வந்து தன்னிலை இருந்து அங்க பூச்சிகள் வந்தால் அதுக்கு தேன் வைத்திருக்கும். கீழே பூமிந்தி அடியில தேன் இருக்கு. அந்த தேனை குடித்து விட்டு அவை போக அந்த பூச்சிகள உடம்புல மகரந்த மணிகள் சேர்ந்து இன்னொரு பூவின் அதாவது பெண் பூ ஒன்றிலே அமரும் போது அது இந்த சூலகத்திலே இந்த மகரந்த மணிகள் சேர்ந்து புதிய ஒரு தாவரம் உருவாக, ஒரு வித்து உருவாக வழிகோலுகின்றது. அப்ப இந்த ரெண்டும், அதாவது இனப்பெருக்கமும் பூச்சிகளை கவருதலும் தாவரத்தின் பூக்களின் பயன்பாடு ஆகும். அல்லாதது என்றால் நீரை உறிஞ்சுதல் தான் அல்லாதது. நீரை உறிஞ்சுவது தங்க பகுதி வேர், அதாவது தாவரத்தின் வேர் பகுதி நீரை உறிஞ்சும். தங்க பகுதியினூடாக நீர் மேலே தள்ளப்பட்டு சென்று இலைகள்ல ஒளித்தொகுப்பு நடைபெற்று உணவு உற்பத்தி ஆகின்றது. இனி நாங்கள் 47வது வினாவை பார்வையிடுவோம். பழத்தை வெட்டினால் ஒட்டுந்தன்மையுள்ள பால் சுரப்பது பலாப்பழம். நீங்க பலாப்பழத்தை பார்த்திருப்பீர்கள். பலாப்பழத்தில அந்த பழத்தை வெட்டுகின்ற போது அதுல ஒட்டுந்தன்மையுள்ள பசையுள்ள ஒரு பால் சுரக்கும். அது என்னத்துக்கு என்றால் அந்த தாவரங்கள் தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக. அதுல பலாப்பழத்துல பால் இருக்கும். அந்த பால் ஒட்டுந்தன்மையாக இருக்கும். அப்ப அது ஒட்டாம கையில நாங்க இந்த பலாப்பழத்தை வெட்டி சாப்பிட வேணுமாக இருந்தால் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் கையில பூசி அந்த பலாப்பழத்தை வெட்டி எடுத்து சாப்பிடலாம். மண்ணெண்ணெய் பூசினாலும் அந்த பால் ஒட்டாது. ஆனா மண்ணெண்ணெயை பூசி போட்டு பலாப்பழத்துல பலாச்சுளகளை எடுத்து சாப்பிட முடியாது. அது மண்ணெண்ணெய் மணக்கும். அப்ப பலாப்பழத்தை சாப்பிட வேணும் என்று கருதினால் நாங்க கையில தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் பூசி பலாப்பழங்களை பிரித்து சாப்பிடலாம். அடுத்த கேள்வி. வண்ணாத்தி பூச்சியின் வாழ்க்கை வட்டத்தில் ஒரு பருவம் எது என்று கேட்கப்படுகின்றது. அதாவது மயிர்கொட்டி என்கின்ற ஒரு பருவம் வண்ணாத்தி பூச்சியின் வாழ்க்கை வட்டத்தின் ஒரு பருவமாகும். அதாவது வண்ணாத்தி பூச்சி பார்ப்பதற்கு அழகாக இருக்கின்றது. பூக்கள்ல இருந்து தேனை குடிக்கின்றது. ஆனா இதே வண்ணாத்தி பூச்சி வாழ்க்கை வட்டத்தின் ஒரு பருவத்துல மயிர்கொட்டியாக இருந்து தாவரங்களின் இளம் குருத்தி இலைகளை உண்டு அதன் சாறுகளை குடித்து உயிர் வாழுகின்றது. அதனால விவசாயிகளுக்கு வண்ணாத்தி பூச்சி அழகானது, பார்ப்பதற்கு அழகா இருக்கு, அதை விரும்புவார்கள். ஆனா வண்ணாத்தி பூச்சியின் ஒரு வாழ்க்கை பருவமான மயிர்கொட்டியை விரும்ப மாட்டார்கள்.
ஏனென்றால் இந்த மைக்கொல்லிகள் இருந்தால் தாவரத்தின் இலைகள் குருத்தி இலைகளை எல்லாம் சாப்பிட்டு நாசம் பண்ணும் தாவரத்தை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதுவரையில நாங்கள் இந்த தாவரங்களோடு சம்பந்தப்பட்ட தொடர்ச்சியான கேள்வி இருந்தாலும் 48 கேள்வியோடு இந்த பகுதியை நிறுத்திக் கொள்கின்றேன். அதாவது தொடர்ச்சியாக அடுத்தவற்றை பார்வையிடுவோம்.